மக்களே வணக்கம். இன்னைக்கு சேவிங்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லி கட் பண்ணிடலாம் தான் பார்த்தேன். நம்மளே எதிர்பாராம எசக்க புசக்க ஏதாச்சும் நடந்துருது. தவிர்க்கலாம் நினைச்சாலும் தவிர்க்க முடியாத நிலைமை. அப்படி என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நம்மளே பண்ண ட்விஸ்டமால தான். காலையில எந்திரிச்சோன்னே பார்த்தேன், எரிபொருள் கம்மியாக தான் இருந்தது. சிறிதளவுக்கு போட்டு போயிடலாம் தான் யோசனை. இருந்தாலும் கேடி கொஞ்சம் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துடுவான்ற ஒரு நம்பிக்கையில கேடி எடுத்துன்னு போயிட்டேன். நடு ரோட்லேயே நின்ட்டான். வேற வழியும் இல்லை. அண்ணன் கொஞ்சம் தான் கால் பண்ணா நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி பட்டுன்னு கேடி எடுத்துன்னு சட்டுன்னு வரட்டான். நம்ம மனதுக்குள்ள ஒரே குசி கையில கேஷும் இல்லை. எரிபொருள் போட்ட பிறகு நம்ம முகத்தை தான் அண்ணன் பார்த்தான். நம்ம சிச்சினே இருந்தோம். அவனே கண்டுபிடிச்சிட்டான். பில்ல அவன் தலையில கட்டிட்டு அவனுக்கு டாட்டாவை போட்டு வீட்டு பக்கம் பார்த்து பட்டாருன்னு வந்தாச்சு. மக்களே உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அம்மா ஆபீஸ் ஆண்ட டிராப் பண்ணனே கொஞ்சம் காசை கடனா வாங்க வேண்டிய வேலைகள். வாங்கின பட்ஜெட்ல கேடிக்கு கொஞ்சம் எரிபொருளையும் போட்டுட்டு சில பல ஊட்டச்சத்துக்கான பொருள் எல்லாம் வாங்கி வைக்க சொல்லியிருந்தாங்க. கடைக்கு போயிட்டு விசிட்ட விட்டுட்டு அது எல்லாத்தையுமே பக்காவா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்ட மக்களே. ஒரு குரல் நம்ம வேற கதவை சத்தியிருந்தோம். டப்புன்னு தட்டிட்டு என்ன வளர்ந்துச்சு பொண்ணுன்னா நம்ம மணில சிம்பாலிக்காக சும்மா குழப்பம் தான். இவன் சொன்ன சொற்கள் அல்ல, சரியான குழப்பத்தில் அடைஞ்சிட்டேன். தப்பா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள தெளிவா ஏதாச்சும் சொல்றான்னு செடியை வெட்டணுமா ஏதாச்சும் பொருள் இருந்தா எடுத்துன்னு தர சொன்னா, ஏன்டா அந்த மாதிரி இயற்கை வளத்தெல்லாம் அழிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி பொருளை கொடுத்தீங்களா, ரிட்டர்ன் வேலை முடிஞ்சனே எடுத்துன்னு வந்து கையில கொடுத்துறேன், ரொம்ப எல்லாம் பேச வேணான்ட்டான். சரி பொட்ட அப்படின்ற மாதிரி நம்மளும் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல தான் இருக்கிற மதிய உணவுலாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருந்தேன். திடீர்னு நம்ம தொலைபேசியில ஒரு அழைப்பு. யாருன்னு பார்த்தா நம்ம சாக்கு தம்பிட்டு தான். என்ன கதைன்னு கேட்டா, உங்க வீட்டை விசிட் பண்ணோம், கன்ஃபார்ம் உங்க வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறேன் அப்படின்ட்டான். வந்தவன் ஒரு கதையோட தான் வந்துக்கிறான். தொலைபேசியில அந்த அழைப்பை பத்தி தான் பேசியிருந்தோம். சரி நமளுக்கு தெரிஞ்ச எடிட்டிங் கதையெல்லாம் அவனுக்கு கத்து கொடுத்துருந்தோம். ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி புஞ்சி தலையாடினே இருந்தான். ஆனா புரியாத மாதிரி தான் செயல்பாடுகள்லாம் பண்ணியிருந்தான். நம்ம மைண்ட் வயசு எங்கெங்கேயோ போயிடுச்சு. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. ஒரு வழியா வெற்றிகரமா எடிட்டிங்லாம் முடிச்சோன்னே பையன் பறந்துட்டான். எங்க இருந்தா பாக்குறீங்க, அவன் பயிற்சி கொடுத்துக்கு போனோம். இன்னைக்கு நம்மளுக்கு பயிற்சி கொடுத்து விடுமுறை. எதனாலனா என்ட்ரி பீஸ் கொடுத்தா தான் உள்ள விடுவான்னு அலர்ட் பண்ணியிருந்தானுங்க. உள்ள ஏதாச்சும் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு விரைவில் கிளம்பிடுவேன். அப்புறம் நம்ம மட்டும் வீட்டுல இருந்தா ஒரே போரிங்ன்றனால நம்ம முன்னாடி சிஎம் கட்டி இந்த கிரௌண்ட்ல லைட்டா பயிற்சி போட்டுருந்தோம். அந்த இடத்துக்கு விசிட்ட பண்ணுவோம்னு சொல்லி போயிட்டு பார்த்தா பயிற்சி எதுவுமே பண்ணாம தோழர் எல்லாருமே ஹாப்பியா உட்காந்துருந்தானுங்க. குட்டீஸ் கிட்ட எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச அட்வைஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அவனுக்கும் டாட்டாவை சொல்லியாச்சு. முடிஞ்சா மண்டே வரப்பா சொல்ல மறந்துட்டேன். நம்ம பயிற்சி கொடுத்துல இல்லாம பயிற்சி கூடமே கலகலப்பு இல்லாம இருக்கான். சம்திங் மிஸ் பண்ற நேரம் சொல்லியிருந்தானுங்க. நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் ஆயிப்போச்சு. முடிஞ்சா மீண்டும் பார்ப்போம். வர மக்களே தனிச்சிருங்க.